கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆதியாம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில் உள்ளது எல்லாம் வரலாறு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ரொம்ப நம்பின ஒரு மனிதன் இந்த யோசேப்பு யாக்கோபுடைய மகன். நன்றாக யோசேப்பை வளர்த்து எடுத்தார். பொய் சொல்லலை, ஏமாத்தலை, திருடலை, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படலை, தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவித்தவர் இந்த யோசேப்பு. ஆனால் ஒரு கேள்வி வருகிறது, இவ்வளவு உண்மையாக இருந்த இந்த யோசேப்புக்கு சிறைச்சாலை அனுபவம்லாம் ஏன் கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம நினைப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை வாசிக்கிற நாம், வேதத்தில் உள்ள நபர்களெல்லாம் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே கர்த்தரை தேடி இருக்கிறார்கள், அவர்கள் பட்ட அந்த கஷ்டத்தில் கர்த்தர் எப்படி அவங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் படித்து அதிலே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு யோபு தான், ஒரு யோசேப்பு தான், ஒரு தானியேல் தான், ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான். அவங்க எல்லாம் நாம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சரியாய் கர்த்தரை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வழியாய் போன வழியை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். யோசித்து பாருங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்க கிருபை செய்கிறார். அதுபோல நம்மளுக்கும் நம்ம போற இடம் எல்லாம் ரொம்ப அனுகூலமா ஜெயமா இருக்காது. நாம தான் அதை ஜெயமாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர். ஒருவேளை இன்னைக்கு நீங்க போறீங்க ஒரு காரியத்திற்காக, அந்த காரியம் வாய்க்காதது போல இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த ஜெயத்தை மாற்றி தருகிறவர் கர்த்தர். முடிவில் நாம் சொல்லுவோம், கர்த்தர் என் கூட இருந்தாருங்க, கர்த்தர் எனக்கு அந்த தலைவர் கண்களை தயவு பண்ணினார், கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரி கண்களை தயவு பண்ணினார் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துவதற்காகத்தான் இந்த பாடுகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால பாடுகள் பிரச்சனை குறித்து நாம் சோர்ந்து போகாம நாம் நீதிமானாகவே இருக்க வேண்டும், நீதியாகவே செயல்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். யோசேப்பு ஒரு நீதிமான் தான், ஆனால் அவனுக்கு பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் நின்று அவனை எல்லாவற்றிலிருந்து விடுவித்தார். இன்றைக்கு உங்களை விடுவிக்க உண்மையில் அவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் வரலாறுகளும் தீர்க்க தரிசனங்களுமா இருக்கிறதப்பா. இதை நாங்கள் படித்து எங்கள் வாழ்க்கையில் அதை தொடர்ந்து நாங்கள் எப்படி நடக்கணுங்கிற அந்த ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.